தமிழகத்தின் முதல்வர் நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். இவர்தான் சேகர் பாபு, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர். ரம்ஜானை சிறப்பாக கொண்டாடுவார், இதை விட அருமையாக கிறிஸ்துமஸை கொண்டாடுவார். கேட்கும்போது கேவலமா இல்ல சொல்லுங்க தான் கேவலம்லாம் போயிடுச்சு. ஆனா நம்ம கேட்கும்போது எனக்கு கேவலமா இருக்கு. ஏன்னா இவர் தான் இந்த அம்மாவுக்கு புருஷன். இந்த அம்மாவுக்கு புருஷனா இருக்கிறத விட ஏதோ நம்ம ஆடு புருஷன் அமீர் சொன்னானே, இந்த ஆட்டுக்கு நல்ல புருஷனா இருப்பான், அடுத்த வீட்டுக்காரிக்கு நல்ல புருஷனா இருப்பான் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய கேவலம். ஏண்டா உன் சொந்த பொண்டாட்டிக்கு நீ புருஷனா இல்லாம அடுத்த பொண்டாட்டி சொந்த பொண்டாட்டி செருப்பால் அடிக்க மாட்டா? இது பெருமை ஏர்மை வேற. இந்த இதுல பெருமை ஏர்மை வேற இவங்களுக்கு. இல்ல எனக்கு ஒரு சந்தேகம். வக்பு போர்டு தலைவரை கூப்பிட்டு இவர் தான் வக்பு போர்டு தலைவர், இவர் வக்பு போர்டு சொத்துக்களை பாதுகாப்பதை விட இந்து சமய கோயில் சொத்துக்களை மிக அருமையாக பாதுகாப்பார் இது அப்படின்னு சொன்னா அருமை இல்ல. இவர் தான் சிறுபான்மைத்துறை அமைச்சர், இது கிறிஸ்துமஸை கொண்டாடுவதை விட விநாயகர் சதுர்த்தி விழா ஊர்வலங்களை மிக சிறப்பாக நடத்துவார், தீபாவளி மிக சிறப்பாக கொண்டாட வைப்பார் அப்படின்னு சொன்னா அது ஓகே. அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இந்து அல்லேலி அமைச்சர் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது ரம்ஜான் கொண்டு பெரிய விஷயமா எங்களுக்கு? நான் என்ன சொல்றேன், கட்டினவனுக்கு ஃபர்ஸ்ட் ஒழுங்கா புருஷனா இருக்க சொல்லு, அப்புறம் அடுத்தவனை போய் பார்க்க சொல்லலாம். ஏன் கட்டினவனை காரி துப்பிட்டு இருக்கான் உட்காந்துட்டு. கோயில் சொத்துக்கள் கொள்ளை போகுது. அதாவது கோயிலுக்கு பசுமாடுகளை தானம் பண்றாங்க கோமாதாவை. அந்த தானம் பண்ற பசுமாடுகளை பாதுகாக்க கோசாலை இல்லாம நிறைய கோயில் இருக்குது. அப்ப உன்னுடைய மனைவியை ஒழுங்கா வைக்க தெரியாதவன் அடுத்தவன் பொண்டாட்டி பார்த்து பெருமை வேறையா இதுல? ஏன்னா இவங்களுக்கு இந்த பெருமை இது இவங்களுக்கு கேவலமா தெரியாது. ஏன்னா அவங்களுடைய வளர்ப்பு அப்படி, பாரம்பரியம் அப்படி. ஏன் சொல்றேன்னா, அந்த அவங்க சொல்றாங்க தந்தைன்னு சொல்றாங்க ஈவே ராமசாமி பெரியார்ன்ட்டு. அவர் பாத்தீங்கன்னா மணியம்மையை சொல்லுவாங்க, மணியம்மைக்கு மிக சிறந்த தந்தையாக இருந்தார், அவரே மிக சிறந்த கணவனாகவும் இருந்தார். அந்த கேவலத்தெல்லாம் பார்த்துருந்தனால அவங்களுக்கு இது கேவலமா தெரியாது. இன்னொன்னு என்ன சொல்லலாம், அவங்க தாத்தா கருணாநிதி இவங்களுக்கு கணவனாக இருந்தார், அதை விட சிறப்பாக இந்த அம்மாவுக்கு கணவனாக இருந்தார், இதை விட சிறப்பாக அந்த அம்மாவுக்கு கணவனாக இருந்தார், அதை விட சிறப்பாக இந்த அம்மாவுக்கு கணவனாக இருந்தார். அவங்களுடைய இன்னொரு ஒருத்தர் இருக்காங்க, இந்த வீட்டுக்காருக்கு சிறந்த மனைவியாக இருந்தார், அதுக்கப்புறம் மலேசியால இந்த வீட்டுக்காரர் மிக சிறந்த மனைவியாக இருந்தார், அப்புறம் நம்ம திகார் ராசாவுக்கு சிறந்த. சொல்லும்போது நமக்கே கேவலமா இல்ல? சொல்லும்போது எனக்கே கேவலமா, கேட்கற உங்களுக்கு எவ்வளவு கேவலமா இருக்கும். அப்ப இந்த கேவலங்களை நம்ம சொல்றதுக்கே கேவலமா இருக்குது. ஆனா இவர் அது பொதுவில் அழகா சொல்லிட்டு போறாரு. பொதுவில் கொஞ்சம் கூட கேவலமே இல்லாமல் சொல்றாரு. ஏற்கனவே சொன்னதுதான், கட்டினவனுக்கு ஒழுங்கா புருஷனா இருக்கு சொல்லு, அப்புறம் அடுத்தவனுக்கு போய். நான் இதை கேட்டுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்துக்களை இவங்க எவ்வளவு கேவலமா நினைக்கிறாங்க. அவங்களுக்கு கேவலமா இருக்கல. இன்னொன்று இவங்க கேவலமா சொன்னாலும் இதுல உண்மையிலே கேவலப்பட்டு நிற்கிற ஜென்மம் யாருன்னா இந்த இந்துக்கள். அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க பார்த்தீங்களா அந்த இந்துக்கள். ஏன்டா ஓட்டு போட்ட உங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டானா, அவனுக்கு பண்ணுவா இவனுக்கு பண்ணுவா, அதை கேட்டு நக்கிட்டு போ அப்படிதான் சொல்றாரு இவர்.